மரம் கல்லாக மாறிய வினோத நிகழ்வு, மர்மமான இயற்கை மாற்றம், அதிசய ஆலமரம். மரமா அல்லது தோப்பா? வாங்க இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே. நீங்கள் ஒரு மரத்தை பார்த்திருப்பீர்கள். ஆனால் ஒரு மரம் கல்லாக மாறுவதை பற்றி எப்போதாவது யோசித்திருப்பீர்களா? பல மில்லியன் வருடங்களாக நடக்கும் இயற்கையின் ஒரு அற்புதமான ரகசியத்தை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். நாம் பார்க்க போவது கல்மரம் என்று அழைக்கப்படும் புதைப்படிவ மரத்தை பற்றி. முதலில் ஒரு பிரம்மாண்ட மரம் கீழே விழுகிறது. இந்த மரம் அழுகி போகாமல் இருக்க இது மிக விரைவாக மண்ணுக்குள், மணலுக்குள் அல்லது எரிமலை சாம்பலுக்குள் புதைக்கப்பட வேண்டும். இப்படி புதைப்பதனால் மரத்தை சிதைக்கக்கூடிய ஆக்சிஜனும் நுண்ணுயிர்களும் அதன் அருகில் வர முடியாது. இதுதான் இந்த செயல்முறையின் மிக முக்கியமான முதல் படி. அடுத்ததாக புதைந்த மரத்தின் வழியாக கனிமங்கள் நிறைந்த நிலத்தடி நீர் ஊடுருவுகிறது. இந்த நீரில் சிலிக்கா, கால்சைட் போன்ற பாறையில் இருக்கும் கனிமங்கள் கரைந்திருக்கும். இந்த பகுதிதான் மேஜிக் நடக்கும் இடம். இந்த கனிமங்கள் பொதுவாக மரத்தின் நுண்ணிய செல் சுவர்கள் மற்றும் வெற்றிடங்களுக்குள் சென்று படுகின்றன. புதைப்படிவ அருங்காட்சியகங்களில் பார்க்கலாம். பொதுவாக பூங்கா என்றால் மரம், செடி, கொடி, நீரூற்றுகள், குழந்தைகள் விளையாடும் திடல் என்று தானே பார்த்திருப்போம். இவற்றிலிருந்து மாறுபட்ட அதே சமயம் சுவாரஸ்யமான ஒரு பூங்கா பற்றி தான் இன்று உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். இந்திய புவியியல் ஆராய்வு துறையில் கண்காணிக்கப்படும் கல்மர பூங்காதான் இது. தமிழ்நாட்டில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம் அருகே உள்ள திருவக்கரையில்தான் தேசிய கல்மர பூங்கா அமைந்துள்ளது. இந்த பூங்காவில் தமிழ்நாட்டில் உள்ள தொல்மர எச்சங்கள், தொல் இலை எச்சங்கள் என்று பலவற்றை சேகரித்து இந்த பூங்காவில் காட்சிப்படுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருவக்கரை, நெய்வேலி, அரியலூர் பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட மரங்கள் இங்கு காட்சிக்கு உள்ளன. கல்மரம் என்றால் என்ன? அது என்ன புது வகை மரமா என்று தானே யோசிக்கிறீர்கள். அதற்கு பொருளை சொல்கிறோம். கல்மரம் என்பதற்கு ஆங்கிலத்தில் ஃபாசில் வுட் என்று பெயர். எப்படி பழங்கால கட்டிடங்கள் நிலத்தில் புதைத்து விட்டால் அதை புதைப்படிவம் என்று சொல்கிறோமோ, அதேபோல் பழங்காலத்தில் இருந்த மரங்கள் நிலத்தில் புதைந்து மக்காமல் கல்லாக மாறிவிட்டால் அது கல்மரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் கல்மரங்கள் அதிகமான காணப்படுவது நம் தமிழகத்தில்தான். குறிப்பாக தமிழக பாண்டிச்சேரி எல்லையான திருவக்கரை என்னும் கிராமத்தில் முழுவதும் கல்லாக மாறிப்போன பல அரிய மரங்கள் ஏராளமாக கிடைத்துள்ளன. முதலில் 1781 இந்த பகுதியில் கல்மரங்கள் உள்ளதை உலகுக்கு அறிவித்தனர். அதன் பின்னர் 1957 இந்த மரங்கள் எல்லாம் பாதுகாக்க காட்சிப்படுத்தவும் இந்திய புவியியல் ஆய்வுத்துறை இந்த பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் எடுத்தது. அது மட்டுமல்லாமல் கல்மர பூங்கா ஒன்றை அமைத்தது. சுற்றியுள்ள பகுதியில் இருந்து எடுத்து வரப்பட்ட அனைத்து கல்மரங்களையும் இயற்கையான சூழலிலேயே காட்சிப்படுத்தியுள்ளனர். பெரிய அளவிலானதை படுக்கை வாக்கிலும், சிறிய அளவிலானதை செங்குத்தாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அதேபோல் இந்த பூங்காவில் சுமார் 247 ஏக்கர் பரப்பளவில் மணற்கற்களால் ஆன ஒரு மேட்டுப்பகுதி உள்ளது. அதில் சுமார் 200க்கும் அதிகமாக கல் மரங்கள் உள்ளன. சில மரங்கள்
30 மீட்டர் நீளமும் 1.5 மீட்டர் குறுகளவும் கொண்டவை. ஆனால் எந்த மரத்திற்கும் வேரோ கிளைகளோ இல்லை. எல்லாம் படுக்கை வாக்கில் மண்ணில் புதைந்தபடி இருக்கின்றன. அதனால் இவை எல்லாம் வேறொரு பகுதியில் இருந்து ஆற்று வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டு புதைந்திருக்க வாய்ப்புண்டு என்று புவியியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதே பூங்காவில் அதிசய ஆலமரம் உள்ளது. இதில் நிறைய விழுதுகள் மரமாக மாறியுள்ளது. ஒரே மரம் தோப்பாக காட்சியளிக்கிறது. குழந்தைகள் நிச்சயமாக இந்த இடத்தை என்ஜாய் பண்ணுவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.